فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மக்களே, போன தடவை உங்களிடம் 2 கேள்விகளை கேட்டிருந்தேன். அதற்கு பதில், ஒழுங்கான பதில் யாராவது வைத்திருக்கின்றீர்களா? முதல் கேள்வி போன வாரத்திற்கு முந்தின வாரம், ஷைத்தான் இல்லை என்றால் மனித குலமே கிடையாது. ஷைத்தான் இல்லை என்றால் மனித ஜென்மமே இல்லை, உலகத்துக்கு கிடையாது என்று சொல்லியிருந்தேன். அதற்கு என்ன பதில் வைத்திருக்கின்றீர்கள்? அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் படைத்த படைப்புகளையே நீங்கள் ஆதாரமாக ஆக்கலாம். ஏன் நான் இவ்வாறு சொல்லுகின்றேன் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக ஷைத்தான் இல்லை என்றால் இந்த பூமி கிடையாது, மனித குலம் கிடையாது. சொல்லுங்க. மனிதன் கெடுத்தது சைத்தான் கெடுக்கலைன்னா பூமிக்கே மனிதன் வந்திருக்க முடியாது. சரி, அதான் சார். வந்திருக்க முடியாது என்றால் ஆதமுடைய குடும்பம் அந்த சொர்க்கலோகத்திலேயே மிக பெரிதாக ஆகியிருக்கும் இல்லையா? அப்புறம் விஷயமே வேற மாதிரி ஆகியிருக்கும். நம்மளுக்கு பூமியை போய் தெரியாது, நாமும் அங்கேதான் இருப்போம். சரியா? இதன் மூலமாக ஷைத்தான் அந்த ஆதமை கெடுக்காவிட்டால் ஆதமும் அவருடைய மனைவியும் சொர்க்கத்திலேயே இருந்திருப்பார்கள். சரிதானமா? இப்போ ஆதமுக்கு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க. புது விஷயம், இந்த மாதிரி ஆங்கிள் தான் நீங்க சிந்திக்க வேண்டும். சொல்ல போற விஷயத்தை தான் நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், எழுதிக்கணும். இதற்கு மேல நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் சிந்தனை செய்வதற்காக நான் பாதி விடையை, பாதி ஆன்சர் சொல்லிட்டு பாதி நிறுத்த போறேன். முழுமையா சொல்ல போறது கிடையாது. நீங்க சிந்திக்கணும், நீங்க முன்னேறணும் ஆசை. எல்லாத்துக்கும் பரிசு உட்காந்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நல்ல எல்லாம் தெளிவா ஒழுங்கா கவனிச்சுக்கிற விஷயத்த, ஆதமுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னென்ன, அவன் படைத்த பிறகு என்னென்ன சொல்லி கொடுத்தான் ஆதமுக்கு? அல்லாஹ் பொருட்களின் பெயர்களை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து இது மலக்கள் சொன்ன பிறகு மலக்களுக்கு முன்னால ஆதமை ஆஜர்படுத்தி இந்த விஷயம் நடந்தது. சரியாமா? இப்போ ஆதமை பார்த்து அவன் இந்த சொர்க்கலோகத்தில் நல்ல சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னானா இல்லையா? ஆமா, நீங்க சொர்க்கலோகத்துல நீ எங்க வேணா போனா இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். என்னென்ன செய்யலாம், நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொன்னா என்று ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். பசி தாகம் எடுக்காது,
உங்களுக்கு பசி இருக்காது ஒண்ணு. இதெல்லாம் மனசு வச்சுட்டு இருக்காங்க, பார்த்தா சொல்லுவாங்க, என்னைக்கோ படிச்சது ஒண்ணு சாதாரண விஷயம். பசி இருக்காது. அடுத்த நம்பர் 2 தண்ணீர் தாகம் இருக்காது. நம்பர் 3 வெயில் வெப்பம் உஷ்ணம் இருக்காது. அதிகமான குளிர் இருக்காது. அதுக்கப்புறம் நிர்வாணம், அந்த சம்பந்தம் எந்த விஷயமே இருக்காது என்று சொன்னானா இல்லையா? டக்குன்னு பதில் சொல்ல பழகி. இப்படி உள்ள ஒவ்வொன்றுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா 2 மணி நேரம் ஓடி போயிடும். இப்போ இவ்வளவு சொன்னா பாதி பதில் தான் சொல்லுவேன், மிச்சம் பாதி பதில் என்ன காரணம் நீங்க சொல்லணும். பசி இருக்காது, தண்ணி தாகம் இருக்காது, வெப்பம் வெயில் இருக்காது, குளிர் இருக்காது, நிர்வாணம், எந்த பேச்சு இடமில்லை. நீங்க சந்தோஷம் போங்க, வாங்க, சாப்பிடுங்க. பிளஸ் இந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்க, இந்த மரத்தை மட்டும் அணுக வேண்டாம், டோன்ட் கோ நியர் த ட்ரீ என்று சொல்லி பாட்டுட்டான். அருந்துங்கள், உண்ணுங்கள், எப்படியுமோ இந்த சொர்க்க லோகத்தில் நீங்கள் தாராளமா சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லிவிட்டான். நான் கேட்க போற கேள்வி போய்தான், பசி இருக்காது, தண்ணி தாகம் இருக்காது என்று சொன்ன பிறகு அவன் எதற்காக சாப்பிட வேண்டும்? எதற்காக சொர்க்கத்தின் நீரை குடிக்க வேண்டும்? பசி இல்லையே, என்னத்தை சாப்பிடுறது? தண்ணி தாகம் இல்லை, என்னத்தை குடிக்கிறது? நீங்க குர்ஆன எப்படி ஓத வேண்டும் முறையை இன்னும் நீ கற்றுக்கொள்ளவே இல்லை, இன்னும் கற்றுக்கொள்ளவே இல்லை. ஆரம்பத்தில் இருந்த முதல் வரியிலேயே நீங்க ஒண்ணு விட்டுட்டீங்க. முதல் வரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதையே ஒண்ணு நீங்க ஓத தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாம் உங்களுக்கு கொடுத்துமா, சாப்பாடு எல்லாம் வீட்டுல பெருக்குது, பசியே இல்லை, தண்ணி தாகம் இல்லை, சந்தோஷம் இருக்கிறீங்கன்னா சாப்பிடுங்களா? அத எந்த ஆசையும் இல்லை, எல்லாம் வயிறு நேரம் இருக்குது, ருசியான சாப்பிட்டீங்க, தண்ணியும் குடிச்சிட்டீங்க. சாப்பிடுன்னு சொன்னா எங்க சாப்பிடுறது? சரி, இப்படியே வாழ்நாள் பூரா ஆதமும் அவர் மனைவியும் அப்ப சுப்புல சொன்ன மாதிரி ஒரு சொர்க்கத்திலேயே இருப்பாங்க. அதை வைத்து கொண்டாலும் அப்போ அவருடைய குடும்பம் அங்கே பெருகுது. எங்க பெருகுது? சொர்க்கலோகத்தை பெருகுது. இப்ப எல்லோரும் சாப்பிட்டு கொண்டும் தண்ணீர் பருகி கொண்டும் இப்படி இருந்தா, அல்லாஹ் சாப்பிட சொல்லிட்டோம், வச்சுக்கிறோம், சாப்பிட்டு கொண்டே இருந்தா இதுல என்ன லாபம்? அல்லாஹ்வுக்கு படைத்த படைப்பில் என்ன லாபம் அல்லாஹ்வுக்கு? இதே மாதிரிதான் ஓதணுமா? இன்னைக்குதான் புது விஷயம். நான் ஒவ்வொரு ஆயத்துக்கு இந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன். கேள்வி சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க தப்பா கண்டுபிடிக்க முடியாது. இந்த கேள்வி சரிதான் தான் நீ ஒத்துக்கிற வேண்டி வரும். அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஆயத்துக்கு ஒவ்வொரு ஆயத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இப்படியே சாப்பிட்றது, தண்ணீர் குடிக்கிறது, சொர்க்கலோகத்தை சுத்திக்கிட்டே இருக்குதுண்டா இதுல என்ன லாபம் அல்லாஹ்வுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கவனிக்கணும். என்ன சொன்னா, பூமியில் தன்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்றுதான் அவன் ஆரம்பம் செய்கின்றான் மலக்குகளிடம். அந்த வார்த்தையை தான் முதல்ல கவனிக்கணும். சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறங்க, இந்த இப்லீஸ் ஜாக்க எழுந்துக்கிறங்க, ஷைத்தான் அவனுக்கு எடுத்துருவான் என்று சொல்லுகின்றான். நல்ல
நல்ல கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் குரான். அவ்வளவு ஆண்டவருடைய பேச்சினால, அல்லாஹ்வுடைய களிமான்னு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் வசனங்களால இது முழுமையா ஞானம் நிறைந்த விஷயம். இதில் அடங்கி இருக்கும் ஞானம் என்ன? எதையுமே அல்லாஹ் வீணுக்காக படைக்க மாட்டான். உங்களை வீணுக்காக படைக்கவில்லை என்று 23:115 தெளிவாக சொல்லிவிட்டான். உங்களை நான் வீணுக்காக படைக்கவில்லை. இப்போ எல்லா சொர்க்கலோகத்திலே இருந்தா வீணான சுத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு தின்று இருக்க வேண்டியதான். இதுல என்ன லாபம்? இதுல என்ன பர்பஸ்? என்ன ஒரு நன்மை? எந்த ஒரு காரணத்திற்காக இவ்வாறு அல்லாஹ் படைத்திருக்கின்றான்? கொஞ்சம் சொல்லுங்களா பார்ப்போம். ஆகவே இப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு பாதி பதில் கிடைச்சி போச்சாம, பசி இருக்காது, தாகம் இருக்காது, சுத்திரே விடுறேன்னா இப்போது ஆடு மாடு மாதிரி குரான ஓதனவங்க கேட்குறவங்க ஆடு மாடு இங்கே வரல பட்டம் கொடுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடு மாடுகள் சொல்லிட்டாங்க. குரான் வந்து பார்த்தாச்சு. இப்போ அங்கேயும் ஆடு மாடு சுத்திட்டா இருக்காங்கன்னா சொல்கிறது ஆதமார் ஒய்ஃப் மற்ற பிள்ளைகள் பிறந்திருந்தா அவன் சொல்லிட்டான மனிதனை படைக்க போய் பூமிக்கு இப்ப சொர்க்க அந்தஸ்து இருக்கிறாங்க எல்லாரும். இதெல்லாம் இறங்க போறாங்க. நம்ம செய்தான் பேச்சு கேட்ட இறங்க போறாங்க. அப்போ பூமிக்கு சொல்லியாச்சு. அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் நிகழ போகின்றது என்று அர்த்தம். இப்போ அவங்கள்ட்ட கேள்வி, மிச்ச பாதி பதில நீங்க அனைவரும் யோசித்து முடிக்க வேண்டும். அடுத்த வாட்சி போ வந்து உட்கார்ந்து கூடாது. பதிலோட ஒவ்வொரு பெண்ணும் ஆண் ஒன்று சொல்லிட்டேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது கத்துக்கணும். உண்மை பக்கம் வரணும். வாழ்க்கையில முன்னே என்ன வாழ்க்கை? இஸ்லாமிய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கை முன்னேன்னு சொல்ல, இஸ்லாமிய வாழ்க்கையில முன்னேறணும். நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குர்ஆனை பற்றியும் அதை புரிந்தவர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். இது உண்மைதான் என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்போ இது ஒழுங்கா சிந்திச்சிங்கன்னா, ஷைத்தான் இல்லாவிட்டால் மனித குலமே அழிந்து போய்விடும் என்பதுக்குள்ள அர்த்தம். மிச்ச பாதி பதில நீங்க ஒழுங்கா சிந்திச்சு அர்த்தீங்கண்டா நான் சொன்னது சரியா போயிடும். இது ஷைத்தான் இல்லை என்றால் பூமி இல்லை, மனித குலம் இல்லை, எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் படைத்த மகத்தான படைப்பையே, அவனுடைய கிரியேஷன், அதை வச்சே நீங்க பதில் சொல்லலாம். ஷைத்தான் இல்லை என்றால் மனித குலமே கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போயிரு, நாசமா போயிருங்க. நாசமா போய் சொல்றேன், புரிஞ்சுக்கிறேங்க. இப்ப ஒழுங்கா யோசிச்சு நாளைக்கு அடுத்த வாரம் பதில் சொல்லுங்க. இதுதான் உங்களுக்குள்ள கேள்வி. இது முதல் கேள்வி கேட்ட பதில் இல்லை. போன தடவை கேட்ட பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிடரி நரம்புனா என்ன என்று கேட்ட நீங்கள் தான் சொன்னீர்கள் உயிர் நரம்பு என்று சொன்னீர்கள். அப்படியே வைத்துக் கொள்ளும், தப்பு கிடையாது. இப்போ நான் கேட்க போற இந்த கேள்வி, இதற்கு நான் பாதி பதிலை சொல்லிவிடுகின்றேன். ஒழுங்காக ஒரு நோட்டு புத்தகத்தை ஒரு பேஜ் எழுதிக்கிறங்க. நம்பர் 1 போட்டு அது கீழே உடல் எழுதிக்கிறங்க. நம்பர் 1 அப்படின்னு போட்டு கீழே உடாயில் உடல் உடம்பு எழுதிக்கிறங்க. கடை கொஞ்சம் கேப் விட்டு நம்பர் 2 போட்டு அது கீழே பிடரி நரம்பு எழுதிக்கிறங்க. எழுதி ஒழுங்கா சிந்தனை செய்யுங்க. நீங்க உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எழுத சொல்றேன். கொஞ்சம் தள்ளி நம்பர் 2 போட்டு அது கீழே பிடரி நரம்பு வித்தின் பிராக்கெட்ல உயிர்னு எழுதிக்கிறங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்பர் 3 போட்டு அல்லாஹ் என்று போடு. தெரியுதா?
இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிடுங்கம்மா. இப்போ பார்த்துக்கிட்டீங்களா? இதை பார்த்துருங்க நீங்கள். முதல் உடல், அப்புறம் பிடரி நரம்பு, அதுக்கப்புறம் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், உயிர் இருக்குது, அந்த உயிரை விட சமீபமாக நான் இருக்கிறேன்னு சொல்றான். பிடரி நரம்புன்னு சொல்றான், அதை விட சமீபமா இருக்கிறேன்னு சொல்றான். இந்த உடம்பு பூரா உயிராக இருக்கின்றது. இந்த உயிரை விட நான் சமீபமாக இருக்கிறேன், அதாவது பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன்னு சொல்றான். இப்போ மனிதன் பக்கத்துல சமீபமாக பிடரி நரம்பு. இப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த பிடரி நரம்பை விட உன் பக்கத்து இருக்குன்னு சொல்றான். இப்ப நீ என்ன செய்யணும் கேட்டா, இந்த பிடரி நரம்பு இருக்குல்ல, இப்ப சைமம் யாரு மாடி பக்கத்து யார் பக்கத்து இருக்குது? இப்போ பிடரி சைமா இருக்குது. இப்ப பிடரி நரம்பு நான் சமீபமா இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, இது பிடரை இப்படி தள்ளிட்டு அல்லாஹ் இங்க பக்கத்துக்கு ஆகிடும். புரியுதாமா? சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? பக்கத்து வந்துட்டாமா. அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் உயிரை இப்ப உடம்பு ஃபுல்லா உயிர் இருக்கு. இப்போ பிடரி நரம்பை விட நான் சமீபம் வந்து விட்டேன். இப்ப இவன் 3ஆவது தள்ளிட்டு இப்ப செகண்ட பக்கத்துக்கு சமீபமாக அல்லாஹ் வந்துட்டான். இப்பொழுது உங்க உடம்பு பக்கத்துல. புரிஞ்சதா? புரியலையா? நல்லா புரிஞ்சுட்டீங்கல்ல? உயிரை விட சமீபமாக நான் இருக்கிறேன். பிடரி நரம்பு என்றால் உயிர் என்று சொன்னீர்கள். அந்த உயிரை விட சமீபமாக நான் வந்து விட்டேன் என்று கூறுகின்றான். இப்பொழுது இந்த உடல் முழுவதும் உயிர் வியாபித்து நிறைஞ்சிருக்குது. இவன் எப்படி பக்கத்துல வந்தான்னு கேட்டா, இந்த உயிரையே வெளியே தள்ளிட்டு அதுக்கு பதிலா பிடரி நரம்பு வரணும். புரிஞ்சதா? புரியுதாமா? இந்த உடம்புல உள்ள உயிரை எடுத்துட்டு இவன் வரணும் பக்கத்து. வந்துட்டான்டா, கிட்ட வந்து நெருங்கிட்டான். உயிரை விட அவன் நெருங்கிட்டான். உயிரை வெளியே எடுத்து அவன் வந்துட்டான். புரிஞ்சுதா? புரியல? எல்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி எழுதி யோசிச்சுப்பாங்கன்னா, அவனே சொன்னா பிடரி நரம்பை விட சமீபம். பிடரி நரம்புண்டா உயிர்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப உயிரை விட சமீபமாகிறான்டா ஒரு மனுஷன். அவன் உயிர் இருக்குது, அந்த உயிரை விட சமீபம்டா. உயிரை எடுத்துட்டு அல்லாஹ், அதுக்கப்புறம் உயிர். முதல்ல பாடி, அடுத்தது அல்லாஹ், 3ஆவது பிளேஸ்ல உயிர் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியுதா? புரிஞ்சுதா? இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? உயிரை எடுத்துட்டு அவன் உடல்ல இருந்து அவன் தான் பார்ப்பான். உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல, அதை விட சமீபம். உயிர் நிறைஞ்சு இருக்குது. எங்க வெளியே தள்ளுறது? தள்ளி விட்டு அல்லாஹ் உட்காருறது. உயிரை அப்படியே பாடியில கலெக்ட் பண்ணி வெளியே எடுத்து தள்ளிட்டு இவன் உட்கார வேண்டியது, நல்லா உள்ள உட்கார வேண்டியது அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதை விட சமயமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படிதான் அர்த்தம் எடுக்கணும். ஆனா இது உண்மையான அர்த்தம் கிடையாது. இதில் என்ன புரிந்து கொண்டிருக்கீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்கம்மா. உணர்வாக கலந்திருக்கான். இறைவன் எந்த மனுஷனோடமும் எந்த மனுஷனுடைய இருதயத்தோடமோ கலந்து இருக்கல. அவன் கலந்துக்க மாட்டான், முடியாது. ஏன்னா அசுத்தமானவர்கள். நம்மகிட்ட அவன் கலந்துக்க மாட்டான். அவனை மாதிரி தூய்மையாக நம்ம பரிசுத்தமாக ஆகல. இந்த பரிசுத்தத்தை கலக்க மாட்டான். நம்ம அசிங்கமாக அசுத்தமானவர்கள். இந்த அசுத்தமானவர்கள் அவன் கலந்து உட்கார் கலந்து உட்கார்ந்துக்க மாட்டான். தேவையில்லை, அவனுக்கு தேவையே கிடையாது. அவன் தேவையற்றவன். எந்த வகையில உங்களோட இரண்டு கலப்பான்? அவன் தன் ஞானத்தால் உங்களை சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். அகிலங்கள் யாவையும் தன் ஞானத்தால் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். அதான் அவனுடைய வேலை. டோட்டலா உங்களை பத்தி முழுமையா 24 மணி நேரமும் பார்த்து கொண்டே இருக்கின்றான், கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், அறிந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு காலம் உங்களுடைய இரண்டரை காக்க மாட்டான். நீங்க அவனை சார்ந்து இருக்க வேண்டியதான். அல்லாஹும் நானும் சார்ந்து, அல்லாஹ் மாதிரி நான் தூய்மையோடு ஆகிட்டேன், பரிசுத்தமாகிவிட்டேன்,
என்று நீ அல்லாஹ்விட சொன்னா இன்னீ துபுத்து இலைக்க இன்னீ மினல் முஸ்லிமீன், நான் உன்னையே நோக்கினேன், நான் முஸ்லீமாக இருக்கின்றேன் என்று கூறுவான். அவ்வளவுதான் நீங்க ஆண்டவன் கிட்ட சேர முடியும், தர மற்றபடி எதுவுமே செஞ்சிட முடியாது. இது முற்றிலும் ஞானம் நிறைந்த வாசகம் ஆகும், ஞானம் நிறைந்த சொல் ஆகும். இப்போ இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்க பாடியிலேருந்து உயிரை கலட்டிட்டு அந்த உயிரை விட உங்களுக்கு சமீபமா இருந்தாண்டா முதல் மனுஷன், அடுத்தது அல்லாஹ், அடுத்த தேர்ட் பிளேஸ்ல உயிர் போயிடுச்சு. அப்படியே ஆர்டர் மாறிடுச்சு. அவதான் சொல்றான் பிடரி நிரம்புனா உயிர் நிரம்பு, அந்த உயிரை விட சமீபமா இருக்கிறேன், therefore உயிர் எடுத்தாச்சு, அதுக்கு நான் வந்துட்டேன், அல்லாஹ் வந்துட்டேன்னு சொல்றோம். என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப ஆழமான சிந்தனை உள்ள விஷயம் இது. உங்களுக்கு விஷயம் புரியறதுக்காக சொல்லிட்டேன். நீ இதுக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு நீ குர்ஆன் முழுமையா 10-20 தடையாவது ஒழுங்கா ஓதி இருக்கு. எழுத்தும் எழுதியும் ஓதியும் சிந்தித்தும் இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்வதற்கு உயிரை விட சமீபம். நல்ல யோசிப்பாங்க, சொல்ற சரியா தரும், புரிஞ்சமா சொன்னா புரியாத மாதிரி சொன்னா யோசிக்கிறேங்க. தெளிவா காட்டிட்டேன், உயிர் உன் உடம்பு இருக்குது, அதை விட சமீபம், உயிரத்துக்கு வெளியே போட்டாச்சு, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அர்த்தம் அர்த்தம் அதுக்கு அர்த்தம். அதுக்காக அவங்க ஒரு உடலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கல, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்க உடலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கல, அவங்க வேலையா தேவையிட்டா வேலை உனக்கு. இப்படியா நீங்க சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த 2 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு மகத்தான கஷ்டமும் தியாகமும் பண்ண, மகத்தான கஷ்டமும் பட வேண்டும், தியாகமும் பண்ண வேண்டும். இப்பொழுது போன தடவை சொல்லுங்க சார், 40வது அத்தியாயத்துல 68வது வசனம். சொல்லுங்க, படிங்க சார். 40 சத்தம் 40 68. ஆமாங்க சார். படிங்க தம்பி, படிங்க. அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். ஆகவே அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்று அதற்கு கூறுகிறான், உடன் அது ஆகிவிடுகிறது. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? நான் கேட்ட கேள்விக்கு இதுல பதில் இருக்குதா? உயிர் அளிப்பவனே அவன்தான். நான் இப்ப உயிரை பத்தி எது பேச, உயிரை இருக்குது, உயிரை வெளியெடுத்துட்டு அவன் உட்காருன்னு சொன்னேன். என் பேச்சு ஃபுல்லா உயிரை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவன் உட்கார்ந்த சார். உங்க முன் நெருக்க மாட்டான், உங்க உடம்பு ஃபுல்லா நெருங்கி இருக்குது உயிர். அந்த உயிரை நான் கிட்ட இருக்கிறேன், அதை நான் கிட்ட இருக்கிறவன் சொல்றான், அதை விட நான் கிட்ட இருக்கிறேன். உயிரை தள்ளிட்டு அவன் சொல், நான் அவன் கிட்ட இருக்கிறேன், உயிரை பத்தி கவலைப்படாது. நல்லா புரிஞ்சுக்கிற விஷயத்த உங்களை படைச்சிட்டான், படைச்சு போயிட்டு இருக்குது. நான் கேட்ட கேள்வி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க. உயிரை விட சமீபமா இருக்கிறான், அது அதுக்குதான், அந்த வார்த்தைக்கு தான் பதில். சரியா சொல்ல புரியுதா? கேட்ட கேள்வி எழுதிங்க, கேட்ட கேள்வி மனசு வச்சுக்கிறேங்க. இப்போ இதற்கு ஒரு மகத்தான ஒரு ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்தை நம்பிக்கிட்டு எப்படி ஈமான் கொள்ளுவது என்ற விஷயம் வரப்போகின்றது. தம்பி நசீர் அவர்கள் சொன்னார்கள், போன தடவை வீட்டிற்கு தனியாக ஃபோன் பண்ணி சொன்னார்கள்,
சோதனை பற்றி 2வது சூராவில் 155 2வது சூராவில் 155 இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டார். இப்ப அதை பற்றி தான் பேச போகின்றேன். அது பேசுவதற்கு முந்தி அதில் வர்ற முக்கியமான விஷயம்தான் இந்த பிடரி நரம்பை விட சமீபம் என்ற விஷயம் அதுக்குள்ள வரப்போகுது. நீங்கள் படித்து கொண்டு வருகின்றீர்கள், படியுங்கள், ஓதுங்கள். ஓதுகின்ற முறையில் எப்படி ஓதுகிறோம் என்பதுதான் முக்கியமான உங்களின் நிகழ்ச்சி. ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சி என்ன, நல்ல நிகழ்ச்சி என்ன என்றால் ஓதுவதை ஒழுங்காக கற்றுக்கொண்டோமா. இப்ப ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொன்ன, இப்போ நீங்க இத்தனை ஆண்டு காலம் போய்தான் உட்காந்துக்கிறீங்க, எதையுமே நம்ம மனசுல படாம சிந்திக்கிற விஷயம் படாம போயிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஓதன்னு இப்போ சொன்ன உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. அர்த்தம் போட்டு விஷயம் சொல்லும், விளக்கம் சொல்லும்போது ஆமா இப்படி இருக்கு இப்படி இருக்கு. என்ன லாபம் ஃபர்ஸ்ட் கேட்ட, அல்லாஹ் அந்த ஆதமை படைத்து சொர்க்கத்திலே வச்சுட்டா அவர் ஷைத்தான் பேச்ச கேட்காம சந்தோஷம் இருந்தாருன்னா அது என்ன லாபம் அல்லாஹ்வுக்குன்னு கேட்டேன். தேவைப்பட்ட சாப்பிட்றாரு வச்சுக்குவோம், இல்லாட்டி பசி இல்லாட்டி சாப்பிட வச்சுக்குவோம். என்ன இதனால என்ன லாபம்? அதுவும் என் கேள்வி. அல்லாஹ் எதையுமே வீணாக படைக்கலன்னு சொல்லிட்டான். அப்ப எல்லாத்திலும் முக்கியமான ஞான விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு கேள்வி. இப்ப அந்த உயிர் கேள்வி. இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த முதல் சூராவில் முதல் சாப்டரில் வர்ற முதல் 3 ஆயத்து இருக்குது இல்ல, எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அகிலங்களின் இறைவன். 2 விஷயம், அல்லாஹ் இறைவன், அதற்று அருளாளன், நேரற்று அன்புடைய 4 விஷயம் பற்றி, மாலிக் அரசன். இந்த 5 விஷயங்களை பூர்ணமாக நீங்கள் அறிந்து கொண்டால்தான், முழுமையாக நீங்க பூர்ணமா தேர்ச்சி பெற்று அந்த தகுதி அடைந்திருக்கணும். அந்த தகுதி அடைந்தால்தான் நீங்கள் 4வது வசனமாகிய உன்னையே வணங்குகிறோம் அப்புறம் பார்த்துக்கிறோம். வணக்கம் என்னையோட யாரும் தெரியாது, யாரும் செய்ததும் கிடையாது. அதுலயே நீங்க பெரிய கோட்டை விட்டீங்க. அதை விட்டுட்டு தான் நீங்க தேவையில்லாம ஓதிட்டுக்கிறீங்க. இது இல்லாம எந்த குர்ஆன் ஆயத்தையும் செய்ய முடியாது தம்பிமார்களே. இதை செய்யாம, இதை டச் பண்ணாம, இதை முழுமையா ஆக்காம நீங்க தாண்டி போக முடியாது. அதுக்கு மேல உன்னையே, இது என்ன அர்த்தம்? இருக்கு சாதாரண ஒரே இதுலதான் அவங்க வாழ்க்கை அடங்கி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அந்த ஒரு வார்த்தை அடங்கி இருக்குது. ஒவ்வொருத்தர் இஸ்லாமிய வாழ்க்கை, நாளைக்கு சொர்க்கம் போகக்கூடிய வாழ்க்கை இந்த ஒரே வார்த்தை உன்னையே. வணக்கத்தை அப்புறம் பார்த்துக்கிறோம், வணக்கத்தை அப்புறம் பார்த்துக் கொள்வோம். உன்னையே, இதுக்கு மேலே அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இதை நீங்க சொல்வதற்கு இன்னும் எந்த தகுதியும் அடையவில்லை. எந்த தகுதியும் அடையவில்லை என்று சொல்றதுக்கு. இதுல நீங்க தேர்ச்சி பெற்று இதை முழுமையாக்கினாதான் நீங்கள் வணங்குகிறோம் சொல்ல முடியும். வணங்க முடியும். வணங்கினாதான் அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இப்பொழுதுதான் சொல்ல முடியும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். மேலே சொன்ன 3 ஆயத்தில் என்னை பத்தி 5 விஷயம் சொல்லியிருக்கிறான். 5 விஷயம் சுத்தம் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாம உன்னை ஏன் எதுக்கு சொல்ற? நீ என்னை பத்தி எதுவுமே தெரியாது, உனக்கு அடிச்சோடே தெரியாது, என்னை பத்தி ஏபிசிடியே தெரியாது.
தேவையில்லை, உன்னையே சொல்லிட்டு இருக்கிறியா, எது கத்துட்டு இருக்கிற? இது அல்லாஹ்வுடைய கேள்வி. இதை சொல்லுவது உன்னையே என்று நீங்கள் சொல்வதற்கு எந்த மனிதனும் இதுவரை தகுதி அடையவில்லை. அவன் போக்கு, அவன் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று அர்த்தம். இதில் அவன் தேர்ச்சி அடையாவிட்டார், இந்த விஷயத்தில் முழுமையாகாவிட்டால் நீ ஒரு கால் வணங்க முடியாது. வணங்காமல் இந்த குர்ஆனை தொடவே முடியாது. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இப்போ இதுல ஒரு தேர்ச்சி அடையலையே, என்னத்துக்கு எந்த காலம் உள்ள போயிட்டு இருக்கீங்க? எந்த ஆயத்தை ஓதி என்ன அர்த்தம் எடுக்க போறீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதை விட்டுட்டு என்னது? இதுதாங்க கீ இன்ஜின், இதாங்க வணக்கம். இது இல்லாம எந்த ஓடாதுங்க. அவங்க இது வாழ்க்கையை ஓடாது. இஸ்லாமிய வாழ்க்கையே முஸ்லீம் வாழ்க்கை ஓடாதுங்க. இந்த ஒண்ணும் தெரியாத கூட்டம் எது? அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது. அவனுடைய ரசூல் தூதர் முகமது நபி என்னன்னு விஷயம் புரியாது. அவன் கொடுத்த குர்ஆன், இந்த மூன்றும் தெரியாத கூட்டம் தான் இன்றைய உலகத்தில் பறந்து இருக்கும் ஷியா என்ற கூட்டத்தினரும் சுன்னி என்ற கூட்டத்தினரும். இவர்கள் தான் எதுவுமே மூன்றுமே விளங்காத இஸ்லாமியர்கள், மூன்றுமே தெரியாத முஸ்லிம்கள். பானைக்கு புரிஞ்சுக்கிறோங்க. இந்த உன்னையே என்ற வார்த்தைக்கு சொல்வதற்கு நீங்கள் தகுதி அடைவதற்கு குறைந்தது ஒழுங்கா ஓதுவீர்களே ஆனால் 20-25 வருடங்கள் பிடிக்கும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, உன்னையே என்று சொல்வதற்கு எந்தவித தகுதி இல்லையே, எதுக்கு லாயக்கில்லாத கூட்டமா இருக்கிறோமே. இப்ப புரிஞ்சிருக்கோங்க எல்லாத்துக்கும். ஓதுகின்ற முறையை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் உருப்பட முடியும். இப்போ சொல்றாங்க, சர்வசாவும் சொல்லிட்டு போயிட்டான், பிடரி நரம்பை விட சமீபம். அப்ப உயிரை விட நான் தான் சைவமா இருக்கிறேன். அப்ப உயிரை கட்டி வச்சுட்டு அவங்க உட்காரணும். உயிரை பற்றி கவலைப்படாது. இப்ப அந்த விஷயத்துக்கு தான் நான் பேச போறேன். சரி, இப்போ இந்த உன்னையே விஷயத்துக்கு நான் மறுபடியும் வர்றேன். அது என்னைக்கு வருது தெரியும் எனக்கு. இப்போ அவங்க கேட்ட பிறகு, நண்பர் கேட்ட பிரகாரம் இந்த சோதனை பற்றி உங்களுக்கு சொல்றேன். இந்த சோதனையிலும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. 2:155 எடுத்துக்கிறேங்க. 2வது சூறாவில் 155 படிங்கப்பா. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க முதல்ல வாயை திறங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க. அதையா சொல்லுங்க. படிச்சீங்கல்ல, படிச்சதா சொல்லுங்க. என்ன சொல்றான்? திருப்பி படிங்க. 1, 2 தடவை படிங்க, 3 தடவை படிங்க. வாழ்நாள் பூரா படிச்சுட்டு இருங்க. அப்பதான் ஏதாவது புரியுங்க. ஒரு தடவை படிச்சுட்டா எதுவும் புரிஞ்சுடாது. நீ 40 தடவை படிச்சாலும் புரியாது. படிக்கணும். இதுக்குன்னு சிரத்தை எடுக்கணும். இதுக்குன்னு தியாகம் பண்ணணும். இதுக்குன்னு ஹிஜ்ரத் பண்ணணும்ப்பா. இதுக்குன்னு ஹிஜ்ரத் பண்ணணும். இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு வசனங்களையும் புரிந்து கொள்வதற்கு நீங்க ஹிஜ்ரத் பண்ணணும். ஏன் கேட்டா, உங்களுக்கு மரணம் ஒன்று நிச்சயமாகிவிட்டது. நீங்கள் மரணத்தை விரும்பவே மாட்டீர்கள். எவன் மரணத்தை விரும்பலையோ, எவன் மரணத்திற்கு பயப்படுகின்றானோ அவன் பாவி, குற்றவாளி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். பாவி குற்றவாளி தான் மரணத்துக்கு பயப்படுவான். உண்மையானவன் நியாயமா நடந்து கொள்ள மறந்துவிடவே மாட்டான். மனிதர்கள் அனைவரும் எங்கே இறந்து போயிடுவோமோ, எங்கே இறந்து போய் இதுலேயே தான் நிற்கிறோம்.
காரணம் அவனுக்கு அல்லாஹ்வை தெரியாது, உண்மை தெரியாது, நாளை கியாமத்து நாள் யுக முடிவு நாள் ஒன்று இருக்கின்றது என்பது தெரியாதனால எங்க இறந்து போயிடுவோமோ, எங்க மௌத்தாயிரமோ பயந்து சாப்பிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 255 படித்த முதல் ஆயத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாம் ஓரளவு சொல்லுங்க. இறைவனையே நினைச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் பசியையும் நிலப்பையும் கொடுத்து நினைக்க வைக்கிறாரு இறைவன். சரி, அந்த இதுல பொறுமையா இருந்தோம்னா அவங்களுக்கு நல்ல இறைவனோட இதை உணர முடியும். சரிம்மா. சோதிக்கிறாரு இறைவன். சரி, அப்பதான் நம்ம இறைவனோட நெருக்கமாவே இருப்போம். சரி. நீங்க என்னைக்கு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டுட்டீங்களோ, நம்பிக்கை கொண்டுட்டீங்களோ, அப்பவுமே அல்லாஹ் உங்ககிட்ட வந்துட்டான். சரிம்மா, என் மீது நம்பிக்கை வச்சுட்டேம்மா, சில சோதனை செஞ்சு உன்னை நம்புறேம்மா, நான் அந்த சோதனை ஜெயிச்சு காட்டு என்று நீங்க சொன்ன மாதிரி இறைவன் பக்கத்து வந்துட்டான். நீங்க சோதனையில வச்ச அல்ல 5 சோதனை உள்ள சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 சொன்னீங்க, மிச்சம் 3 விட்டுட்டீங்க. அந்த 3 முக்கியமானது. ஓரளவு பசியாலும், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்தாப்பா, பயந்துடாதப்பா, பயந்துடாதீங்கம்மா, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் பசியை தர்றேன், கொஞ்சம் பயத்தை தர்றேன். அதிகமாக பயத்தையும் அதிகம் பசியும் கொடுத்து சாவடிச்சிட மாட்டேன். ஓரளவு அச்சத்தாலும் ஓரளவு பசியாலும் 2 சொல்லிட்டீங்கம்மா. அதுக்கப்புறம் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள். இந்த இதெல்லாம் ஓரளவு தான். ஓரளவு இந்த 5 விஷயங்களை கொண்டுள்ள ஓரளவு கொண்டுதான் உங்களை நான் சோதிக்கின்றேன். பொறுமையாளர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக. இப்ப நீங்க புரிய வேண்டியது 5 விஷயத்துல ஒவ்வொன்னா 2 சொல்லிட்டீங்க. இன்னொரு 3 விஷயத்த யாரா சொல்ல முடியுமா? அச்சம், பயம். சரி, 2 தெரிஞ்சு போச்சு. கஷ்டப்படுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீ தர்ற அச்சத்துல பயந்து பொறுமையா இருக்கிறீங்களா? நீ பசியோட பிடிப்பேன்னு சொல்ற, அதெல்லாம் பொறுமையா இருக்கிறீங்களா? அதிகமா பசியும் கஷ்டம் கொடுத்துடாத. சரி, 2 சொல்லிட்டீங்க. மிச்சம் 3 பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் நாம் உங்களை சோதனை செய்வோம். பொறுமையாளர்களுக்கு நீர் இந்த நல்லுபதேசத்தை கூறுவீராக. சரி, பொருள்கள், வீட்டில் பொருள் எல்லாம் போச்சு, அது ஒரு சோதனை. அடுத்தது உயிர்கள். நீங்க தான் நம்பிக்கை கொண்டுட்டீங்க, எல்லாம் போற மாதிரி உயிரும் போன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம் இருக்கு? உயிரும் போன்னு சொல்றாங்க. உயிர் போனப்புறம் அதுக்கு எப்ப நம்பிக்கை ஒன்றும் தேவை? அவனுக்கு உபதேசம் தேவை. அவன் தான் இறந்து போயிட்டான, அவனுக்கு இன்னும் நன்மாராயம் கூற தேவையில்லையே, உயிர் போயிடுச்சு. ஆகியவற்றின் விளைச்சல்கள், லேண்ட் வச்சுக்கிறீங்க, நெல், பயிர், கோதுமை வளருது, அது அழிஞ்சு போயிடுது. இவற்றின் 5 விஷயங்களை கொண்டுள்ள சோதனையால் நான் ஓரளவு சோதிப்போம். ஆக பொறுமையாளர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக. இறந்து போன பிறகு அவனுக்கு ஏது பொறுமை தேவைப்படலையே, தேவைப்படாத, அவன் கதை முடிஞ்சாச்சு. பசி, உயிரிழந்துக்கலாம்.
விளைச்சல்களை திருப்பியும் பயிரிட்டுக்கலாம், பொருள்களை அடுத்த பொருள் வாங்கிக்கலாம். இது உயிர் கொண்டு போய் உயிர் எங்க வாங்குறது? அது படிச்சிருந்த ஆயத்தனை படிச்சிருப்பீங்க, படிச்சது எல்லாம் வீணா போச்சு, எதையும் கூர்ந்து கவனிக்காம போயிச்சு. இதுல பொறுமையா இருந்தால் இதில் பொறுமையா இருந்தால் இந்த 5ஐயும் அவன் நிறைவேற்றி விடுவான். இந்த 5 கஷ்டத்திலிருந்து அவன் திருப்பி மீண்டு தப்பித்து வந்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்றுவான். அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இதாம சிந்திக்கிற முறை, ஓதுற முறை, உண்மைய கத்துட்டு இருப்ப. நீங்க இது ஜாதியோ மதமோ பேச்சே கிடையாது, இல்ல உண்மை கத்துட்டு இருப்ப. நீங்க இந்த மாதிரி உண்மை எவனுக்கு தெரியாது. இன்னைக்கு உலகம் பூரா பரவுகிறாங்களே, ஷாஃபின்னு ஒரு கூட்டமா, ஷியான்னு ஒரு கூட்டமா, சுன்னின்னு ஒரு கூட்டமா, இந்த மாதிரி கூட்டம் எக்கச்சக்கமா இந்த இது கூட்டத்தில் இருக்குதுமா. எல்லா வீட்லையும் குரான் வச்சுக்கிறாங்கம்மா, எல்லா வீட்லையும் வச்சுக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லாவையும் தெரியாது, ரசூலையும் தெரியாது, இந்த குரானையும் தெரியாதுப்பா. இதான் உண்மை நிலவரம். ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாத மக்கு கூட்டம் போயிட்டாங்க. சரி, இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த 5 விஷயங்களில் உங்களை சோதனை செய்வான். இப்போ சோதனை வந்துவிட்டது. அந்த 5 விஷயத்தின் பக்கம் நீங்க அடக்களிக்கப்படுகின்றீர்கள். கடினமான கஷ்டமும் துன்பமும் பிடிக்குது. இப்போ அந்த சோதனை, கடுமையான சோதனை கொண்டு சோதிப்போம், நிறைய வார்த்தைகளை படிச்சிருப்பீங்க. வருது கடுமையான ஓரளவுனா 1 மாசமோ 2 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ சொல்ல முடியாது சோதனை. அந்த இது அந்த பர்டிகுலர் பீரியட், உங்களுக்குன்னு ஒரு பீரியட், உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல நீ இதை ஜெயிச்சு காட்டணும். அந்த சோதனையில நீ நிராசையாகி, வெக்ஸ் ஆகி, வெறுப்பாகி விட்டு ஓட்டக்கூடாது. அந்த விட்டு ஓட நெக் மூவ்மெண்ட் வரையும் உங்களை சோதிப்போம். எவ்வளவு காலம் பொறுமையா இருக்குன்னு அதே சொல்ல முடியுமா? எவ்வளவு காலமா பொறுமையா இருக்க சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. ஆணுங்கள் பெண்கள் சொல்லுங்கப்பா, எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கணும்? அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், பொறுமையை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீது சோதிக்க மாட்டோம். எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கணும்? அப்போ நீங்க சொன்னதுல அதுல பதில் இருக்குது. எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கணும்? நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும். உயிர் இருக்கிற வரையும் பொறுமையா இருக்கணும்னு இந்த பிள்ளை சொல்றாங்க. மத்தவங்க என்ன சொல்றீங்க? என்ன தம்பி? இறைவன் அந்த சோதனையில நம்ம மீட்டு கொண்டு வரது நம்மளுடைய பாவத்தின் காரணமாக நம்ம இந்த ஒரு சோதனைக்குள்ள ஆக்கப்படுறோம். சரி, இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கிற வரையும் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நம்ம பொறுமையை இருந்தோம்னு சொன்னோம்னா இதுல இருந்து நம்ம அவரை வெற்றி நமக்கு நமக்கு தெளிவா. நீங்க இப்ப நீங்க தம்பி நீங்க கரெக்டா சொல்லிட்டிய. நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சரு. நீங்க வந்து ஏமா கொஞ்சம் மீட்டில் போட்டு நல்லா இருக்கேன். இப்போ வந்து தம்பி நீங்க சொன்ன சரியான ஆன்சர் தம்பி. இப்போ பொறுமையாளர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுகிறான்னு சொல்லிட்டான். உங்களை இப்போ ஒரு சோதனை பிடிச்சிருச்சு. இப்போ தம்பி நஜீர் சொன்னாங்க,
அந்த சோதனை காலம் எப்போ முடியுதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த சோதனை காலம் முடியும் வரை நீங்க பொறுமையா இருக்கிறதா, அதான் பீரியட், டியூரேஷன். எவ்வளவு காலம் பொறுமையா இருக்குன்னு கேட்டேன். பொறுமை அல்லாஹ்வோட உதவி வர்ற வரை அதான் பொறுமைக்கா. என்னைக்கு அல்லாஹ்வோட உதவி வருதோ போதும், நான் சோதித்து விட்டேன் என்று என்னைக்கு அல்லாஹ் சொல்றானோ அன்னைக்கு வரை பொறுமையா இருக்கான். அதனால 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கணக்கு கிடையாது. உங்க சோதனையை நீங்கள் மகசமாக மாட்டும் பொழுது அந்த சோதனை அல்லாஹ் தான் நீக்குவான். அந்த நீக்கும் வரை நீங்க பொறுமையா இருக்கணும். சரியானது? தம்பி எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கம்மா? அவனிடம் அளவு இருக்கிறது. அதான் அளவு. அளவு நீங்க நிர்ணயிக்க முடியாது. ஆண்டவனுக்கு தான் தெரியும் எப்ப சோதனையை ஸ்டாப் பண்றதுன்னு. எப்ப போதும் சோதனை, இந்த மனிதனுக்கு இந்த பெண்ணுக்கு சோதனை போதும் என்று ஆண்டவன் என்னைக்கு முடிவு செய்யறானோ அதுவரை பொறுமையா இருக்க வேண்டும். அதன் காலக்கெடு. இப்பொழுது உயிர்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் அதுக்கு எப்படி பொறுமையா இருப்பீங்க? சரி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அவசரம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான பாடம் இது. ஆனா குர்ஆனை முழுமையா நீங்க ஓதி இருப்பீர்களே ஆனால் இதற்கு அர்த்தம் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. கஷ்டம் கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்குது. ஓதுறதும் புரிவதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்க கையில தான் இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது, நீங்க புரியாத உங்க கையில தான் இருக்குது. ஆக ஓதுவதில் தான் குற்றம் இருக்கின்றது. சரியாக ஓதுகின்றீர்களா, அது குற்றம் தவறாக ஓதுகின்றீர்களா என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு அர்த்தம் கிடைக்கும். இப்போ அந்த 5 விஷயத்தால நீங்க கடுமையாக நீங்க சோதிக்கப்படுவீங்க தம்பி. சோதனை வந்துருச்சு, பிடிச்சிருச்சு, சோதிச்சு அல்லாஹ் சொல்லிய பிறகு சோதனை இறங்கி விட்டது. அந்த மனிதனுக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ இப்போ பிடித்து விட்டது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அல்லாஹ்வை நம்பி கழிச்சிட்டீங்க. உண்மையான இறைவன் இவன் தான், நிச்சயமாக யுக முடிவு நாள் உண்டு, கேள்வி கணக்கு உண்டு என்பதை சரியா புரிந்து கொண்டீர்கள். இறந்த பின்னர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்ற உண்மையை புரிந்து கொண்டீர்கள். இதற்காக எந்த கஷ்டத்தை, எந்த ஒரு ஆண்டவனுடைய சோதனைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் நீ கூறிவிட்டீர்கள். அல்லாஹ் உங்கள் நம்பிவிட்டான். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சோதனையை இறக்கிவிட்டான். இப்படியாக அலைக்கழிக்கப்படும் பொழுது, இந்த கடுமையான சோதனை மாட்டும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு காலமும் நிராசை இருக்கக்கூடாது, ஒரு காலமும் வெக்ஸா இருக்கக்கூடாது, விருப்பக்கூடாது. அதற்கு மாறாக நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றேன், நிச்சயமாக அவனமே திரும்பி செல்வேன் என்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வர வேண்டும். எப்பொழுது? கடுமையான டெஸ்ட், கடுமையான சோதனை மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தை அமைதியா உங்க வாயிலிருந்து வெளியே வரணும். நிச்சயமா நான் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றேன், நிச்சயமா அவனுமே நான் திரும்பி செல்வேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது என்று நீங்கள் அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். இதுதான் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கூட மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு என்னடா இந்த மாதிரி கஷ்டமா இருக்கிற, தொந்தரவா இருக்கிறா, பேச்சே சந்தோஷம் சொல்லுவாங்க. அதுக்கு அரபி வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் கூறுவார். இந்த மாதிரி சோதனையில் மாட்டிக்கொண்ட மனிதன் எவனது கூட கிடையாதுப்பா. அந்த பக்கம் போவே இல்லை. வேண்டாம், நீனு வேண்டாம், குர்ஆன் வேண்டாம், சோதனை வேண்டான்னு சொல்லி தான் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அல்லாஹ் இந்த சோதனை செய்யல.
நீ ஈமான் கொண்ட பிறகுதான் சோதனையை கொண்டு வருவான். நீ ஈமான் கொள்ளாதவரை சோதனையே வராது. இந்த உலகத்தில் நல்ல ஜாம் வாழ்ந்துட்டு வா. இது அல்லாஹ்வுடைய நியதி. அதனாலதான் உலகத்தான சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த குறையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை நம்பினவன் அல்லாஹ்வுடைய சோதனையில் இருக்கின்றான், கஷ்டத்தில் இல்லை. இதே நல்லா நீ புரிஞ்சுக்கணுமா? நீங்க இந்த வார்த்தை வரணுப்பா அவங்க வாயிலிருந்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி, நிச்சயமா அல்லாஹ்வுக்காக இருக்கின்றோம். நிச்சயம் அவனுமே நாங்க திரும்பி போவோம். எந்த பயம் கவலையும் எனக்கு கிடையாது. உயிர் போனாலும் சரி போனாலும் சரி, அவனுடைய உண்மையான இறைவன், அவன் உண்மையான வாக்கை நான் கண்ணால பார்த்துட்டோம். இனி இதை விட்டு நாங்கள் பின்பற்ற போக மாட்டோம். ஷைத்தான் பற்றி கேட்க மாட்டோம். ஷைத்தான் என்ன பயமுறுத்தினாலும் அதுக்கு ஒரு காலம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று அவர் கூறுவார். இப்போ 155 படிச்சிட்டீங்க தம்பி. இது யாருக்கு என்றால், உண்மையிலேயே இந்த மேலே சொல்லப்பட்ட 5 விஷயங்கள் உங்களை பிடிக்கும் பொழுது பொறுமையா இருப்பீங்களா? அப்படி யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் நபியே நீர் இந்த உபதேசத்தை செய்வீராக கடைசி முடியும். இப்படி செஞ்சாச்சு, சோதனை வந்தாச்சு. சோதனை மாட்டிக்கொண்டார்கள் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். இப்ப 156 படிங்க. அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இப்ப அல்லாஹ் சொல்ற உண்மையான மூமின்கள்னா உண்மையாக இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நிச்சயமாக அவனுக்காகவே உரியவர்கள், அவனுக்கே உரியவர்கள். அவங்க படைச்சா என்னமோ செய்யட்டும், அவனுக்கே உரியவர்கள். அப்புறம் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்ற மனப்பூர்வமா பேசுவீங்களா? இல்லை, என் உலக வாழ்க்கையிட இருக்குது 924 பிரகாரம் நான் கவனிக்க வேண்டிய நிறைய இருக்குது அப்படி நிற்க போறீங்களா? கிடையாது. அல்லாஹ்வுக்காக எந்த விஷயத்திலையும் எதை செய்து தயாரிப்பாங்க. இதான் உண்மையாக இப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி சொல்வார்கள். இப்படி சொல்வதினால் புரிஞ்சுக்கிறோமா எல்லாரும்? இப்படி சொல்வதினால் உன்னை உயிரை பறித்துக் கொள்ள மாட்டான், உங்களை மரணம் அடையும்படி செய்ய மாட்டான். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வருதா? மனப்பூர்வமா வருதா? எந்த பயம் இல்லாம சந்தேகம் இல்லாம சந்தோஷம் முழு ஆசையோடு சொல்லுகின்றாயா என்பதை மட்டும் கூர்ந்து கவனிப்பான். நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்களா? உண்மை சொல்லிச்சு அறிந்து கொள்வான். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது என் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுக்காக நான் ரெடி, எதுக்கு ரெடி சொல்லிவிடுவான். அப்படி சொல்லும் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்ல தெரியுமா? அடுத்த 157 படியுங்கள். இத்தகையோர் மீதுதான் அல்லாஹ் அவருடைய இறைவனின் ஸலவாத்தும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தாம் நேர்வழியை அடைந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 155 எப்படி கஷ்டம் உண்டாகுது, அந்த கஷ்டத்துல எத்தனை வருஷமோ எத்தனை மாசமோ கஷ்டப்பட்டான்னு தெரியாதவனுக்கு அப்படி இருக்கும் பொழுது பொறுமையா இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நான் பொறுமையா இருக்கேன், அவன் வாழ வச்சா வாங்கிட்டு நல்லாதான் போவேன் முடிவு பண்ணிட்டான். இப்படி சொன்னதின் காரணமாக அல்லாஹ் மிகுந்த சந்தோஷம் அடைந்து இந்த உலகத்துக்கு இந்த மனிதனை பற்றி காட்ட வேண்டும். இதோ இப்படி சொல்லுங்கள், அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத்து. நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, சலாத் என்பது வேறு விஷயம், ஸலவாத்து என்ற வார்த்தை இருக்குது, இது வேறு விஷயம். அவன் ஸலவாத்தை தருகின்றான். இப்படிப்பட்டவர்கள் தான் முதலில் ஸலவாத்து என்ற வார்த்தைக்கு என்ன விஷயம் என்று அறிந்து கொள்கின்றார். நல்லா புது வார்த்தை இது. எல்லாம் சலாத் போயிட்டு இருப்பீங்க. சலாத்துன்னு இன்னைக்கு அர்த்தம் தெரியாது, அது சொல்லிடுறேன்.
இது சலவாத். நீங்கள் எழுதிக்கிறப்போ நோட் எழுதிக்க சலவாத்துன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த 2:157 எழுதிக்கிறேங்க. சலவாத்து எந்த ஆயத்தில் வருகின்றது? இப்பேற்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தன் சலவாத்தை முழுமையாக கொடுத்து எவன் அதை அடைகின்றானோ அவனுக்கு மட்டும் தெரியும் சலவாத்து என்றால் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்கின்றான். நீங்க பதில் சொல்ல முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. அதை அடைந்தவன் மட்டும்தான் அதை பாதுகாத்துக்கொள்ள, சலவாத்தை பாதுகாத்துக்கணும். அது முக்கியமான விஷயம். மேலும் தன்னுடைய ரஹமத்தை அடுத்து பார்த்தாங்க, தன் ரஹமத்தை, தன் அருளை அவன் பூர்வமாக அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான். நான் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றேன், அல்லாருமே நிச்சயமாக திரும்பி செல்வேன் என்று சொல்லுகின்றானே, அவனுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து சலவாத்தையும் தன்னுடைய அருட்கிருபை அருளையும் பூர்ணமாக கொடுத்து மேலும் இப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு வழியை காட்டுகின்றான். இப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழியை காட்டுகின்றான். இந்த 2:157 3 விஷயங்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். சலவாத்து ஒரு பெரிய விஷயம். அவன் அருள் அற்புடைய முழுமையாக்கிறான். மேலும் இப்பொழுதுதான் வழியை இந்த இடத்த வழி என்பது இஸ்லாம் என்பதை அல்லாஹ் அவர் காட்டுகிறான். எப்படி இஸ்லாத்தை ஒருத்த வரணும், எப்படி இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கணும், ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது அவனுக்கு கற்றுக் கொடுக்க வழி. இந்த இடத்துல வழிக்கு பதிலாக இஸ்லாம் இருக்கணும். குரான்ல இந்த இடத்துல சொல்ற எல்லா இடத்தையும் இல்லை, வழியை காட்டுகிறா அப்படி வழி, அது மட்டும் அண்டர்லைன் பண்ணி இஸ்லாம். உங்களுக்கு ஏன் நான் இஸ்லாம் சொல்றேன்னு தெரியாம இருக்கு, எழுதி வச்சுக்கிறேங்க. நீங்க ஓதிட்டே வாங்க, புரியுங்க. இப்போ இஸ்லாம் ஏதாலும் அதுக்கே டைம் போயிடும் பேசுகிறேன், அதுக்காக எழுதிக்கிறேன் முதல்ல. இப்போ இஸ்லாத்தை அடிக்கின்றான், வழியை காட்டுகின்றான். புரிஞ்சுட்டீங்க தம்பி? தம்பி 155 கேட்டீங்க, சொன்னேன். எல்லாத்துக்கும் பாதி பாதி ஆன்சர், பாதி பாதி பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மிச்ச பாதியை கொண்டு முழுமைப்படுத்துங்கள். இதை முழுமைப்படுத்தாமல் வேற பக்கம் வந்துடாது. முழுமைப்படுத்தாம உள்ள போயிட்டு இருக்கு. முதல்ல முடிவு பண்ணிருங்க. நீங்க 24 மணி நேரமும் நீங்க வணங்கணும். சரி, இது அடுத்த விஷயம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, ஒரு 2 நிமிஷம் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி மறுபடியும் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ்.